அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்ட தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகளை புரட்டி போடுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 12வது அதிகாரம் 22வது வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதிக்கிறாரு, என்ன சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கைக்காகவும் என்ன உடுத்துவோன்றதுக்காக சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறாரு. நம்மளோட தேவைக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாங்க. என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோன்னு கவலைப்படாதீங்க. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. சாப்பிட்ற உணவை விட ஜீவன் தான் முக்கியம், உடைய விட சரீரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். இப்ப அடுத்து காகத்தை கவனிச்சு பாருங்க. அது போய் மனுஷனை மாதிரி விதைச்சு அறுத்து பண்டக சாலையில சேர்த்து களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா தேவன் ஒவ்வொரு நாளும் அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறாரு. அந்த பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம பறவைகளை விட விசேஷமானவங்க. பறவைகளோட தேவைகளையே பிழை போட்டுகிறார், அன்றாட உணவை கொடுத்து போஷிக்கிறார். அது மாதிரி நம்மளையும் அவர் போஷிப்பார். நம்ம விசேஷமானவங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஏதோ ஒரு காரியத்துக்காக கவலைப்படுறதுனால அந்த தன் சரீர அளவோடு அப்படின்னு சொல்லியிருக்கு. லைஃப் டைம், தன்னுடைய வாழ்நாள்ல கூட்ட போறதில்ல. அந்த கவலைப்படுறதுனால அந்த வாழ்நாள் எக்ஸ்டெண்ட் ஆக போறதில்ல. எந்த மாற்றத்தையும் கவலைப்படுறதுனால சூழ்நிலையில பார்க்க முடியாது. கவலைப்படுறது வீண் தான். மிகவும் அற்பமான காரியம் முதலால் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நம்மளால ஒரு அற்பமான காரியத்தை கூட செய்ய முடியாது. நம்மளோட சுய பலத்தினால சின்ன காரியத்தை கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நம்ம மற்றதுக்காக எதுக்கு கவலைப்படணும்? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். முதல்ல காகங்களை கவனிச்சு பார்க்க சொன்னாரு. இப்ப காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. சாலமோன் ரொம்ப பெரிய ராஜா. அவன் விதவிதமா வஸ்திரங்களை உடுத்தி வந்தான். அப்படிப்பட்ட சாலமோன் ராஜா கூட இந்த காட்டு புஷ்பத்தை போல உடுத்தினதில்லை. அப்படி தேவன் அதை அழகா உடுத்துவிக்கிறாரு. அது அதுக்காக எந்த முயற்சியும் செய்யல, நூல் நூக்கவோ எதுவும் செய்யல. தேவனே அதை அழகா உடுத்துவிக்கிறாரு. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே,
விசுவாசத்துல குறை உள்ளவர்களா இருக்காங்க. அதனால அவங்கள பார்த்து அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால், இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கிலே அடுப்பிலே போடப்படுகிற புல், இன்னைக்கு காட்டுல இருக்கு, ஆனா நாளைக்கு அடுப்புல போட்டுருவாங்க. அது வாடி போயிரும், வீணா போயிரும். அப்படிப்பட்ட புல்லுக்கே, அற்பமான அந்த புல்லுக்கே தேவன் இவ்வளவா உடுத்தி வித்தா, உங்களுக்கு உடுத்தி விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவங்க அதை விட நம்ம விசேஷமானவங்க. நம்மளோட தேவையும் தேவன் சந்திப்பார். அதனால நம்ம அற்ப விசுவாசிகளா இருக்கக்கூடாது. தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களா, தேவன் என்னுடைய தேவையை சந்திப்பார்ன்ற நம்பிக்கையோடு கவலைப்படக்கூடாது. விசுவாசம் இருந்தா கவலை இருக்காது, கவலை இருந்தா விசுவாசம் இருக்காது. அதனால நம்ம விசுவாசிக்கணும், கவலைய மேற்கொள்ளணும். ஆகியால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம்னு தேவைகளுக்காக கேட்காமலும் சந்தேகப்படாமலும், தேவனை விசுவாசிக்கணும், சந்தேகப்படக்கூடாது. இந்த தேவை எப்படி சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்படக்கூடாது. இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். உலகத்தார்ன்றது தேவனை அறியாத ஜனங்கள். ஒருவேளை தேவனுடைய அறியாத ஜனங்கள் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம்னு அலைஞ்சி தேடி திரியலாம். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். பிதாக்கு நல்லா தெரியும் நமக்கு இன்னது தேவை என்று. அதனால தேவைகளை அவர் சந்திப்பார். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். ஆனா நம்ம தேட வேண்டியது இந்த உலகத்தார் தேடுறது போல இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்களா இருக்கணும். தேவ சித்தத்தை செய்கிறவர்களா, தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நாட்டம் உள்ளவர்களா, இந்த பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடி தேடுகிறவர்களா இருக்கணும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம தேவனுடைய காரியங்களை தேடுறவங்களா இருந்தோம்னா நம்மளோட தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். பயப்படாதே சிறு மந்தையே. சிறு மந்தைய போல இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பிதாவோட ஆசையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ஆளுகைய உங்களுக்கு கொடுக்கணும் என்பதே. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உனக்கு என்ன இருக்கோ அதை விற்று பிச்சை கொடுங்கள். இல்லாத ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. இது விசுவாசத்தோடு செய்ய வேண்டியது. உள்ளதை விற்று விசுவாசிகளுக்கு கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம பரலோகத்துல நம்மளோட பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். அந்த பரலோகத்துல இருக்க பொக்கிஷம் பழமையாய் போகாத பணப்பை. அங்க இருக்கிற பணப்பை பழசா போகவே போகாது. குறையாத பொக்கிஷம், குறைவில்லாத பொக்கிஷம். அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்கே திருடன் அணுகுகிறது இல்லை. இந்த பூமியில பணத்தை திருடன் திருடிட்டு போலாம். ஆனா பரலோகத்துல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எந்த திருடனும் திருடிட்டு போக முடியாது. பூச்சிகளும் பூச்சி கெடுக்கிறதும் இல்லை, பூச்சி அரிச்சு அந்த பணம் கெட்டு போகிறதும் இல்லை. ரொம்ப பாதுகாப்பான இடத்துல நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறோம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்ம பொக்கிஷத்தை இந்த பூமியில சேர்த்து வச்சோம்னா
அந்த நம்மளோட இருதயமும் பணத்து பின்னாடி போய் பணத்தை எப்படி சேர்க்கலாம், என்ன செய்யலாம், உலக காரியங்களே நம்ம சிந்தனை இருக்கும். ஆனா நம்மளோட பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வச்சா நம்மளோட இருதயம் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல வாஞ்சி உள்ளவர்களா காணப்படுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கு. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோன்னா, முதல்ல கவலைப்படக்கூடாது. எந்த ஒரு தேவையா இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. ரெண்டாவது, தேவன் நம்ம விசாரிக்கிற தகப்பன். எப்படி காகங்களை பிழைப்பூட்டுகிறாரோ அதை விட விசேஷமானவங்க நம்மளோட தேவைகளையும் அவர் சந்திப்பாரு. நம்மளை விசாரிக்கிற கர்த்தர். மூணாவது, கவலைப்படுறதுனால நம்ம சரீரத்துல நம்ம வாழ்நாள நீட்டிக்க போறதில்ல. கவலை நம்ம சூழ்நிலையில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறதில்ல. நாலாவது, அற்ப காரியத்தை கூட நம்மளால செய்ய முடியாது. ஆனா தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதனால அவர் மேல நம்ம விசுவாசமா இருக்கணும். அவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இப்ப காட்டு புஷ்பத்துக்கு அழகா உடுத்தி வித்திருக்காரு. அது எதுவும் செய்யல, ஆனா தேவன் அதற்கு உடுத்தி வித்திருக்கிறாரு. இன்னைக்கு காட்டுல இருந்து நாளைக்கு அழிந்து போகக்கூடிய புல்லுக்கே தேவன் கரிசனையோடு அதை செய்தா நம்மளையும் உடுத்துவிக்கிறது அதிக நிச்சயம். அதனால மனுஷனால கூடாத காரியம் கூட தேவனால கூடும். அடுத்ததா நம்ம சந்தேகப்படக்கூடாது. உலகத்தார் நாடி தேடுற மாதிரி உலக தேவைகளுக்காக நம்ம அலைந்து திரியக்கூடாது. அதை தேடுறவங்களா இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவைன்றது பரமபிதாவுக்கு நல்லா தெரியும். அவர் நம்மளுடைய தேவைய சந்திப்பார். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்களா இருந்தோம்னா நம்மளோட தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திச்சு நமக்கு என்ன தேவையோ அதை கூட கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. பிதாவோட சித்தம் தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பது மாத்திரம்தான். நம்ம ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறதன் மூலம் பரலோகத்துல நம்மளோட பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். அங்க திருடன் வர்றதில்ல, பூச்சி கெடுக்கிறதில்ல, ரொம்ப பாதுகாப்பா இருக்குது அந்த இடத்துல. அதனால நம்மளும் இந்த பூமிக்குரியவைகளை நாடுகிறவர்களா இல்லாம பரலோக சிந்தனை உள்ளவர்களா, நம்மளோட பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்கிறவங்களா இருக்கணும். நம்ம எங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோமோ அங்கதான் நம்மளோட இருதயம் இருக்கும். அதனால பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 சொல்லப்பட்ட மாதிரி நம்ம பூமிக்குரியவைகளை தேடாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நம்மளோட நேரம், நம்மளோட திறமை, நம்மளோட பணம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தோம்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியா நமக்கு செய்து தருவார் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்கள்ல என்ன செய்வோம்னு கவலைப்படுறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி நீர் எங்கள் மேல் கரிசனையுள்ள கர்த்தர். என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் காட்டு புஷ்பத்தை விட பறவைகளை விட விசேஷமானவர்கள். நாங்கள் ஆண்டவரே உம்மால் போஷிக்கப்படுகிற பிள்ளைகள். ஆண்டவரே ஏசப்பா, நாங்க உலகத்தார போல பல காரியங்களை கவலைப்பட்டு கலங்கி நிற்க கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் ஆண்டவரே அப்பா, உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மையே சேவிக்கிறவர்களாய் காணப்பட எல்லா சூழ்நிலையிலும் உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்க அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் செயல்பட எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. உம்மை நேசித்து உம்மை விசுவாசித்து உம்முடைய வழிகளில் நடக்க உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, அநேகர் இந்த நாள்ல உம்முடைய அன்பையும் வல்லமையும் அறிந்து
ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் தேவனுடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.